நாங்கள் மக்களோடு தான் கூட்டணி வச்சுருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. திமுக சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி காரில் செல்லூர் ராஜு வந்து ஏற முயன்றிருக்கிறாரு. ஏறாதீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தடுத்திருக்கிறார். இந்த மூணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதை ஒரு தீர்மானமாகவே வந்து போட்டாங்க. நாங்கள் வந்து எல்லா முடிவுகளையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற மாதிரி தான் அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சு நாங்கள் திமுகவை கண்டிப்பாக வீழ்த்துவோம் சொன்னார். ஆனால் மெகா கூட்டணியை கட்டமைக்க அவரால் முடியலை. இதற்கு முக்கியமான காரணம் வந்து பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுனால வேறு எந்த கட்சிகளுமே வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்கு ரொம்ப தயங்குனாங்க. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்பி வேறு கட்சிகள் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு தயங்கினாங்க. இப்போ வந்து மெகா கூட்டணியுடைய கனவு வந்து பாழா போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ராஜபாளையத்தில் பேசியிருக்கிறாரு. நாங்கள் மக்களோடு வந்து கூட்டணி வச்சுருக்கிறோம், திமுகவை விரைவில் நாங்கள் வீழ்த்துவோம், மக்கள் வந்து ஆரவாரமாக இருக்கிறாங்க அதிமுகவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசியிருக்கிறாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். நான் வந்து மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார். அவரால் மெகா கூட்டணியை உருவாக்க முடியலை. அதிமுகவுடைய பிளவு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் வந்து ஒதுங்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணி அப்படின்னு இரு அணிகளாக வந்து செயல்படுறதுனால யாரை நம்பி நம்ம வந்து போகிறது அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளே வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதிமுக ஒருங்கிணைந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள்லாம் வந்து கியூவில் நிற்பாங்க. இன்றைக்கி புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்காகவே கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போயஸ் கார்டனும் இது எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி மாறி போய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பார்ப்பாங்க. நேரம் கிடைக்காதா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காலம் போக இன்றைக்கி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் வருவதற்கும் தயாராகவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சொன்னார் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ட்டு. கடைசியாக யார் வந்தார்னா மன்சூர் அலிகான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அவருக்கு மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது. அவரை கொண்டாந்து கூட்டி வச்சுக்கிட்டு கேபி முனுசாமியும் திண்டுக்கல் சீனிவாசனும் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மன்சூர் அலிகான் என்ன சொல்லிட்டு போனார்? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த அளவுக்கு வந்து அதிமுகங்கிற ஒரு பேரியக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது இதுதான் ஒரு சாட்சியாகவும் அமைந்தது. அப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. கூட்டணிக்கு யாருமே வரலை, தனிச்சு களங்கண்டார். கடைசியாக வந்து தேமுதிக மட்டும் கூட்டணி சேர்ந்துச்சு. அந்த கூட்டணி வந்து பெரிய அளவில் வந்து ஏதாவது வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா வெற்றியை கொடுக்குற மாதிரி தெரியல. மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை தான் சந்தித்தது. அதே மாதிரி தான் 2026 சட்டசபை தேர்தலையும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனால் பேச்சோடு தான் இருக்கே தவிர அந்த மெகா கூட்டணி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதான் இது ஒரு காரணமாகவும் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வந்து கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி 2026 சட்டசபை தேர்தலையும் அதே மாதிரி தான் நடக்குது. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற கனவுலாம் வந்து தகர்ந்து போச்சு. இனி வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத பட்சத்தில் கடைசியாக அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறேன், இந்த கூட்டணியில் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருந்தார் அப்படின்னா அது 100% ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே இருப்பாங்க, தேர்தலை சந்திப்பாங்க. இன்றைக்கி திமுகவும் வந்து மக்கள் ஆதரவோடலாம் வந்து பெரிய ஆட்சியெலாம் வந்து நடக்கலை. இங்கேயும் வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. கொள்ளை கற்பழிப்பு இது போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாம் வந்து சகசமாக வந்து இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் தான் இருக்குது. இந்த சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிடலாம்.
அதிமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, ஒருங்கிணைக்க விடாமல் யாருமே வந்து சேர்க்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் தலைமையில் இருக்கணும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களத்தை போய் நகர்றாரு. அது தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிறது மக்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்து வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். தனித்தனியாக இருந்தீங்கன்னா எப்படி ஓட்டு போடுறது? நீங்கள் வேறு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க, அவங்கள நம்பி நாங்கள் வந்து ஓட்டு போட முடியுமா அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் மெகா கூட்டணி அமைக்க முடியாத பட்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக சொன்ன வார்த்தை, நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஒரு மெகா கூட்டணி கூட சொல்லலாம். அந்த கூட்டணி வந்து நல்லா கட்டமைச்சிட்டாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் சொல்லிவிட்டு இந்த 3 தேர்தல்களிலுமே சந்தித்து அந்த கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தது திமுக. அந்த கூட்டணியிலேருந்து விலகி வேறு கட்சிகளுக்கு யாருமே வந்து போகல, அதே கூட்டணியில் தான் வந்து தொடர்றாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஏதாவது ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலகும்போது விலகி யார்கிட்ட போய் சேரணும்னா பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான். இன்றைக்கி அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது. அதிமுக இரு பெரும் பிளவாக வந்து இருக்குது. இந்த இடத்துல போய் நம்ம வந்து கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நம்ம போய் அதிமுகவோட கூட்டணி வச்சோம்னா நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும் வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க. திமுகவை விட்டு அந்த கூட்டணிகள் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கான்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, இன்னும் அந்த கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து வந்து பயணிக்கிறாங்க, வெற்றியை வந்து ருசித்தவங்க. அதனால் அந்த கூட்டணியை விட்டு விலகி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். திமுக கூட்டணியை உடைச்சு நம்ம வந்து அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ முயற்சி எடுத்து விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் மதிமுகவையும் பேசி பார்த்தாரு, முடியலை. நாங்கள்லாம் வரமாட்டோம், நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்டு அந்த கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. திமுக தான் இன்றைக்கி வந்து பலம் வாய்ந்த மெகா கூட்டணியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து வண்டியில் ஏற்ற விடாமல் தடுத்து நிப்பாட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு அவர் வந்து கீழடி வழியாக வரும்போது அவரை வரவேற்பதற்காக நிறைய பேர் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொதுச் செயலாளர் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தரப்பில் இருக்கிறவங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவங்க எல்லாரும், அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த மாநில நிர்வாகிகள் எல்லாமே வந்து பொதுச் செயலாளர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொத்துகள் இதெல்லாம் கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா? அதே மாதிரி கீழடி பக்கத்தில் அங்கே வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக செல்லூர் ராஜு அவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. செல்லூர் ராஜு அவர்கள் அங்கே போகும்போது வரவேற்பு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி கார் பின் கதவை திறந்து உள்ளே போகும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, அண்ணன் வேண்டாம் 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 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து உங்கள் வண்டியிலே வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளராக வேற இருக்கிறாரு. அவரை வந்து நீங்கள் வந்து ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நகண்டு போகிறாரு அப்படின்னா அங்கே தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறான்னு சொல்லி பாருங்களேன். இப்போ செல்லூர் ராஜுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி வரும்போதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருள் செலவெல்லாம் வந்து செலவு பண்ணுறாரு. அப்படிப்பட்டவரை இன்னும் எடப்பாடி பழனிசாமி காரில் பின்னாடி ஏற முயன்றிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வேணாம், ஏற வேண்டாங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி நீங்கள் உங்கள் வண்டியிலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வண்டிக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு கூட வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது மட்டுமே வந்து தனியாக அந்த வாய்ஸ் வந்து தனியாக வந்து வெளியில் வருது. அண்ணே வேண்டானே வேண்டானே அப்படின்னு சொல்கிறாரு, உங்கள் கார்லேயே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி செல்லூர் ராஜு வந்து ஏன் இப்படி புறக்கணிக்கணும்? அப்படி பொதுச் செயலாளர் தான் நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லி தன்னைத்தானே நீங்கள் அங்கீகரிச்சுக்கிட்டீங்க. நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துகிறீங்க. ஒரு 2 கோடி தொண்டர்களுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. அது வேறு கதை. அது அவங்க தனியாக வந்து எப்படி வேணாலும் புகழ்ந்து போகட்டும். ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு அமைச்சர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பின்னாடி வந்து ஏறுறாரு, அவரை வந்து தடுத்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன நினைப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி போகிறாருப்பா, பின்னாடி கதவு திறக்கிறாங்க, நம்ம அண்ணனுக்கே வந்து அவருக்கு வந்து கொடுக்கல, அவர் வந்து ஏறுறதுக்கு வழி விடலை, வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து தொண்டர்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா? அவருக்கு பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஏற்றுக்குருவாங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு செல்லூர் ராஜு மேலே மரியாதை வச்சுருக்காருன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லூர் ராஜு மேலே ஏன் ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் சரவணன் வந்து அந்த தொகுதியில் வந்து நின்றார். அந்த இடத்துல வந்து செல்லூர் ராஜு வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சரவணன் மற்றும் அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டாங்க.
அப்போ கூட செல்லூர் ராஜு கூட ஒன்று சொன்னார், நாங்களும் கூவி தாங்க நாங்கள் மக்களை கூப்பிட்டு பார்க்கணும், யார் வந்தால் ஓட்டு போட, நாங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா புரட்சித் தலைவி அம்மாவா அப்படின்லாம் சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா செல்லூர் ராஜு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. நாளைய அரசியல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்பாங்களோ அது செல்லூர் ராஜு என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.